நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த குணம் உள்ள ஆண்களை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடாதீர்கள், மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. சரி, எப்படிப்பட்டவங்களை அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பெரும்பாலும் ஆண்கள் அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்கு அழத் தெரியாது, எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க அப்படிங்கிற சில கருத்துக்கள் பொதுவாகவே எல்லா பக்கமும் காணப்படுவது உண்மைதான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக அவங்க ரொம்ப வலிமை பெற்றவங்களாக இருந்தாலும் ஒரு சிலர் மன ரீதியாக பலவீனமாக இருப்பாங்க. அவங்கள வெற்றி பாதையில் அழைத்து செல்லணுன்னா கட்டாயம் அவர்களுடைய துணைவர்களால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறனால தான் இந்த பதிவை நம்ம கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். பெரும்பாலும் இந்த மாதிரி குணங்கள் உடையவர்கள் உங்களது அண்ணனோ தம்பியோ அல்லது உங்களது கணவரோ உங்களது அப்பாவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம குறிப்பிடுறோம். அது உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரிதான். இந்த மாதிரி ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்காக தன்னை ரொம்பவே வருத்திப்பாங்க. குடும்பம் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்குது, நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆண்கள் ரொம்ப பொறுப்பாக செயல்படுவாங்க. தனக்குன்னு எந்த ஆடம்பர வாழ்க்கையும் விரும்ப மாட்டாங்க. தன் வீட்டில் இருக்கவங்க 3 வேளையும் சாப்பிடணுங்கிறது மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும். தன் வீட்டில் இருக்கவங்க எக்காரணத்தை கொண்டும் மனம் வருந்திடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு ஒரு இலக்காக இருக்கும். அதுக்காக அவங்க எந்த நிலைமையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சரி அதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. காரணம் அவர்களது குடும்பத்தின் நிலை அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஆண்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள காயப்படுத்திடாதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க மற்றவங்களோட மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எவ்வளோ ஏழ்மை நிலையாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் திடீர்னு ஒரு புடவை எடுக்கணும்னு சொன்னாலோ திடீர்னு ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னு சொன்னாலோ தாங்கிட்ட பணமே இல்லைனாலும் சரி எப்பேற்பட்டாவது எங்கேயாச்சும் பணத்தை வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துடணும், அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துடணுங்கிற மனசு ஒருத்தருக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அவர்களை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்பவும் முக்கியமான ஒருத்தரை பற்றி. என்னன்னா, ஒரு ஆண் உங்களை கண்ணை மட்டும் பார்த்து பேசக்கூடிய ஆற்றல் அல்லது குணாதிசயம் உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் உண்மையானவர், நேர்மையானவராகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள். அதே போல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வர்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். 2 பேர்த்துக்கு இடையில கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல் அப்பா மகனாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சண்டை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். ஆனால் சண்டைன்னு வரும்போது அவங்க விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்காம ஒரு ஆண் உங்களிடம் சமாதானம் பேசுகின்றார் என்றால் அவரை விட உயர்ந்த குணம் படைத்தவர்கள் யாராகவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்களை உங்கள் வாழ்க்கையில் தவறவிட்டு விட்டால் பின்னர் மிகவும் கடினமான நிலையைத்தான் நாம் அடைய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்குங்க. அதே போல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்கு வச்சுக்க மாட்டாங்கங்க. எனக்குன்னு ட்ரெஸ்ஸு வாங்கணும், எனக்குன்னு ஒரு நகை வாங்கணும், எனக்குன்னு ஒரு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கவே இருக்காது. எதாக இருந்தாலும் என் குடும்பம், எதாக இருந்தாலும் பொது நலமாகவே யோசிக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை தன்னோட முகத்தில் காமிக்க மாட்டாங்க. என்னோட கஷ்டத்தை நான் முகத்தில் காமிச்சா என்னோட ஃப்ரெண்டோ அல்லது என்னோட அம்மாவோ வருத்தப்படுவாங்க. அப்படிங்கிறனால எல்லாத்தையும் தன்னோட மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு வெளியே உங்களை சிரிக்க வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை தவற விட்டு விடாதீர்கள். இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, என்னன்னு பார்த்தா தன்னை அலங்கரிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பப்படாத ஆண்கள். முடி இப்படி இருக்கணும், முகம் இப்படி இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினைப்பாங்க. ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்பாங்க. பிறரோட வளர்ச்சியை பார்த்து என்றைக்குமே அவங்க வருத்தப்பட மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. நீங்கள் என்னதான் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட ஒருத்தர் பேசுகிறாரு அப்படிங்கும்போது கட்டாயம் அவருக்கு உங்களது உறவு முக்கியமாக தெரிகிறது அப்படின்னு உணர்ந்துக்குங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆணாகப்பட்டவன் உங்களது வாழ்க்கையிலிருந்து இழந்து விடும் பட்சத்தில்
அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு வேறு யாரிடம் இருந்தும் கிடைக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்களோட அருமை அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரியும். அதே போல் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு ஆணாகப்பட்டவன் தன்னை விட வயதில் பெரியவர்களுக்கும் அல்லது பெற்றோர்களுக்கும் உரிய மரியாதையை கொடுக்கின்றான் என்றால் அவனை தவற விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அப்படி பெரியவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் கட்டாயம் உங்கள் மீது அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். உங்களுக்குமான மரியாதையை அவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உங்களது உணர்வுகளை அவர்கள் கட்டாயம் புரிந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஆண்களை உங்களது வாழ்க்கையில் தவற விட்டு விடாதீர்கள். வயதானாலும் தனது துணையை பெரிதாக நினைக்கக்கூடிய ஒரு ஆண் ஆகப்பட்டவன் எப்பொழுதுமே உயர்ந்த மனிதனாகவே கருதப்படுவான். அப்படிப்பட்டவனையும் உங்களது வாழ்க்கையில் இருந்து தவற விட்டு விடாதீர்கள். பெரும்பாலும் ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட ரொம்ப கடுகடுன்னு நடந்துப்பாங்க, பார்த்தா ரொம்ப ரூடாக இருப்பாங்க, வேலைன்னு வந்துட்டால் ரொம்ப சின்சியராக இருக்க ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட வரும்போது தன்னையே வந்துட்டு மறந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப இயல்பாக பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, உங்களுக்கு தேவையானதை பார்த்து செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்கன்னா அவங்கள உங்கள் வாழ்க்கையில் இருந்துடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, அதை நீங்கள் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு போராடுறீங்க அப்படின்னா ஒரு ஆண் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உங்களது வெற்றிக்கு உதவுகின்றான் என்றால் அதன் பின் அவனது இலக்கை விட்டு உங்களுக்காக போராடுகின்றான் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆண் கிடைக்கும் பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி, எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியானது கிடைத்துவிடும். அந்த குணமுள்ள ஒரு ஆணை எக்காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் விட்டு விடாதீர்கள். இவர்களுக்கு எல்லாம் பார்த்தால் பணத்தை விட உறவுகள் தான் சிறந்தது என்று நினைக்கக்கூடிய ஆண்களாக இருப்பார்கள். உறவுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது அவர்களின் மனம் எண்ணமாக இருக்கும். பணம் எல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கும். இன்றைக்கி போனால் என்ன, நாளைக்கு நான் சம்பாரிச்சிருவேன், என் உடம்புல தெம்பு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க என்றைக்குமே மனசில் வச்சுப்பாங்க. ஆனால் இந்த உறவுகளை நான் இழந்துட்டேன்னா மீண்டும் பெற முடியாது அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட ஆண்கள் இந்த உலகத்தில் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள். இன்னும் ஒரு படி மேலே போனால் கடவுள் மேலே அதீத நம்பிக்கை உள்ள ஒரு ஆண் இருக்கின்றான் என்றால் அவங்கள பார்த்தா ஓட்ட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, ரொம்ப பலமாக இருக்கா, ரொம்ப பலம் மாதிரி பேசுகிற அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி ஆண்கள் பார்த்திங்கன்னா பழி பாவத்திற்கு அஞ்சக்கூடிய ஆண்களாக இருப்பார்கள். பிறருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவர்களிடம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவர்களை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களின் நட்பை நீங்கள் பெரிதாக நினைக்கும் போது உங்களுக்கான மரியாதை கட்டாயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய இலக்கை அடைவதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆண்களையும் உங்களது வாழ்க்கையில் இழந்து விடாதீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம குறிப்பிட்டோம். நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.